நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கல்யாணியை பார்க்கணும். அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்களே. எதுக்காகடா இங்க வந்த? நான் கல்யாணியை பார்க்கணும். பார்க்க முடியாது. ஏன்? அவ உன்னை பார்க்க விரும்பல. என்ன? ஏய், இது பாருங்க, அவளுக்கு என்ன பார்க்க விருப்பம் இல்லைனாலும் நான் அவளை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவ என்ன வெளியே போன்னு சொன்னா நான் போயிடுறேன். எனக்கு தெரியாம ஏதோ தப்பு நடந்து போச்சு. அது திருத்திக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. தப்பு பண்ணது நீ இல்லடா, நாங்க தான். நல்ல வேலை, தெய்வாதீனமா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால நீ யாருங்கிறது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க ஒண்ணு என்ன சும்மா தேடி வரலையே. உங்க பொண்ணுக்கு என்ன பிடிச்சதுனால தானே என்ன தேடி வந்தீங்க. ஆமா, அப்ப உன்னை பிடிச்சதே தேடி வந்தேன். இப்ப உன்னை பிடிக்கல, வெளியில போ. நன்றி கட்டவனே. யாரு நன்றி கட்டவன்? நீங்க தான் நன்றி கட்டவன். என் செலவுல பாட்டில் ஸ்காட்ச் விஸ்கி வாங்கி குடிக்கல. யாரு? நானா? ஆமா, பின்ன என்ன நானு? என் செலவுல காட்டன் 555 சிகரெட் வாங்கி ஊதி தள்ளல. நானா? ஆமா, இதெல்லாம் உனக்கு கிடைச்சதுனால தானே எனக்கும் உன் பொண்ணுக்கு இருந்த லவ் தெரிஞ்சு தெரியாத மாதிரி நடிச்ச. அட கடவுளே, என்னங்க இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஐயோ ஐயோ, பார்வதி பார்வதி, இந்த அயோக்கிய போய் சொல்றத நம்பாத. பொய் பொய். இவன் காசுல நான் பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்கல. அறிவு கட்டவனே, இங்க இருந்து போறியா இல்லையா? ஏ கிழவா, எங்க என் மூஞ்ச நல்லா பார்த்து சொல்லு. நீ போட்டிருக்க பேண்ட் சட்டை அது டசன் கணக்குல பெத்த பரமல் கிட்ட வாங்கி கொடுத்து அனுப்பல. அவ்வளவு ஏன் நீ போட்டிருக்கிற பிரெஞ்சு சட்டி அது கூட ஏன் செலவுல வாங்கி கொடுத்ததா? வெளியே போடா ராஸ்கல். இப்ப நான் கல்யாணியை பார்த்தாகணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காதாமா. கல்யாணி, நான் உன்கிட்ட சில உண்மைகளை சொல்லி ஆகணும். என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்தா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. அஜந்தா லாட்ஜ்ல 23ஆம் நம்பர் ரூம்ல நான் தங்கி இருக்கேன். நாளை காலையில 8 மணி வரைக்கும் உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் என்ன வந்து பார்த்துட்டு போயிடு. நீ மட்டும் வரலனா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல யாருமே என்ன பார்க்க முடியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு போயிடு. அதுக்கப்புறம் உன்னை நான் எப்பவுமே தொல்லை பண்ண மாட்டேன். பிளீஸ், ஒரு நிமிஷம் பிளீஸ். என்னப்பா இதெல்லாம்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த ஆள் இதெல்லாம் செஞ்சாலும் செஞ்சிருப்பாரு. பார்வதி, உன் மேல சத்தியமா நான் வாங்கவே இல்ல. இந்த பாரு, நான் தான் பிரெஞ்சு சட்டி போட மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல. இந்தமா நீயாவது கேளு. யாருமே நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? அவன் சொல்றத மாத்திரம் நம்புறீங்க. அவன் என்ன பெரிய ஹரிச்சந்திரனா? என்னைக்காவது வெளிவர போகுது. ஏதோ நாடகம் ஆடிருக்காங்க. பெருமாள் கிட்ட கேட்டா இனிமே பெருமாளுக்காக காத்துட்டு இருக்கல, பிரயோஜனம் இல்ல. இப்பவே லேட் ஆயிடுச்சு. வாங்க, எதுக்கும் அந்த லாட்ஜ் போய் பார்க்கலாம். நீ சும்மா இருக்க மாட்டேன். தயவுசெய்து எனக்காக வாங்க. உன்னோட பெரிய அவஸ்தை. வந்து தொலை. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். இவனுக்கு தெரிஞ்சவங்க யார் வந்தாலும் விடாதீங்க. சரி சார். ஆனா நமக்கு தெரிஞ்சவன் காட்டிக்க வேணாம். முதல்ல இந்த ஊரை விட்டு போய் ஆகணும். இப்ப ஒரு ட்ரெயின் இருக்கு. வாடா. என்னடா சொல்ற? நீ நார்மலா பேசினாலே புரியாது. சவுண்ட் இல்லாம பேசினா சுத்தமா புரியல. என்னடா சொல்ற? செவிட்டு முண்டா,
ரயில்வே ஸ்டேஷன் எங்கடா? ஸ்டேஷன் எங்க? ஸ்டேஷன் எங்க? ரயில்வே ஸ்டேஷன். ஏய், ஸ்டேஷன் வந்துருச்சு. என்னடாவ நம்மள வடிகட்டின முட்டாள் நினைச்சிட்டாளா? டிக்கெட்டையும் பணத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டு நம்மள வர சொல்லிட்டு அவ வராம இருக்கிறதுல அவளுக்கு என்னடா லாபம்? வாங்கடா வெள்ளைங்கனா இருக்கான்னு பார்க்கலாம். இவ்வளவு நாளா எப்படி எல்லாமோ வாழ்ந்தேன். சொட்டர் கிஞ்சிரு பாத்தியா? என்னமோ தெரியல, உங்களெல்லாம் திடீர்னு பார்க்கணும் போல தோணுச்சு. ரொம்ப நாள் ஆச்சுல. அதான் நான் லெட்டர் எழுதுனா நீங்க வர மாட்டீங்க, உங்க அவ எழுதுனா வருவீங்க, அதனால தான் எழுதுனேன். எதுக்கு? சும்மா வாங்க வாங்க. நாம இப்ப எங்க போறோம்? ஏய், நீ உன் மனசுல என்ன நினைக்கிற? வாயத்தது இதெல்லாம் பேசண்டா. என்னமோ நடக்க போகுது. நான் எதுக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். கத்தியை கீழப்பட, கத்தியை கீழப்படு. உங்களுக்கெல்லாம் இதுதான் பதில் சொல்லும். இத வாங்கறதுக்கு நான் 5 வருஷம் கஷ்டப்பட்டேன். லைசன்ஸ் கிடையாது. உங்களை மாதிரி தெருநாய்களை சுடுறதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. என்ன காப்பாத்துங்க, என்ன சுற்றாத தெரியாதனமா பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்து. யாரும் தப்பிக்க முடியாது. மனோ, நாங்க சொல்றது கொஞ்சம். என் வாழ்க்கை நாசமா போனதே உங்களாலதான். இருக்க வண்டியில. லாட்ஜ்ல இருந்து ஆஸ்பத்திரிக்கு என்ன போலீஸ் தான் தூக்கிட்டு போனாங்க. என்னோட அதிர்ஷ்டம், உங்களோட துரதிருஷ்டம், நான் பொழைச்சுக்கிட்டேன். ஆனா தற்கொலை செஞ்சுக்க முயற்சி செஞ்சதுனால என் மேல கேஸ் போட்டாங்க. 6 மாசம் ஜெயில இருந்தேன். அம்மாவும் என் தங்கச்சியும் பாக்குறதுக்கு சக்தி இல்லாம அங்கங்க நான் அதை அலைஞ்சேன்.
வண்டியை நிறுத்து. அதோ தூரத்துல ஒரு வீடு தெரியுதுல்ல, அங்கதான் போறோம். உங்க 4 பேருக்கு சமாதி கட்டுறதுக்காக நான் பார்த்து வச்சிருக்கிற இடம் தான் இது. நல்ல இங்க சுட்டாலும் யாருக்கும் கேட்காத. நீங்க 4 பேரும் கத்தி கதறி கெஞ்சி என் காலில் விழுந்து அழுதாலும் யாருக்கும் கேட்காத. ஆனா உங்க பணம் இருக்குல்ல, பணம் அது அழுகி நாரி அந்த நாட்டம் இந்த ஊரு பூரா பரவணும். மேல போறதுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? அங்க என்ன உன் மாமியாரா இருக்காங்க? எல்லாம் என் பின்னாடி வாங்க. நான் பழிச்சு வந்த அப்புறமா நீங்க என் வாழ்க்கையில விளையாடின விளையாட்டு என்ன பாதிச்சது. அவளை நான் மறுபடியும் சந்திச்சேன். ஒரு நாள் என் ஃப்ரெண்டு பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனேன். அங்க தான் அம்மாவோட ஆபரேஷனுக்காக கல்யாணி வந்தாங்க. அவங்க அம்மாவோட ஆபரேஷனுக்கு பிளட் வேணும்னு டாக்டர் சொன்னதும் அவன் என்ன தேடி வந்தா. அவளுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாததுனாலதான் நான் அவளுக்கு உதவி செஞ்சேன். மனோகர், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்க முடியுமா? இப்போ நீங்க என்ன விரும்புறீங்களா? வலிக்குதா? இதே கேள்வியை நான் உன்னை கேட்கறது. ஒரே ஒரு நிமிஷம் கூட நீ எவ்வளவு கெஞ்சின, இப்படி எல்லாம் அலைஞ்ச. அப்ப எனக்கு இருந்த வலி போனது. மனோ, எங்களை மன்னிச்சு விட்ட கூடாதாப்பா? நீதானே இந்த தண்டுகளுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கிற லீடர். நீதான முதல்ல சாகணும். No, please. Yes. Yes. லோட் பண்ண மாட்டேன். Yes. Go. போங்க. Come on, போங்க. Please. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க? Dear old friends, என்னோட வைஃப் கல்யாணி. என்ன ஆச்சரியமா இருக்கா? 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்க 2 பேருக்கு கல்யாணம் மேட்ச். எங்களுக்குள்ள நீங்க ஒரு பொய் முடிச்சு போட நினைச்சாலும் எங்க கல்யாணத்துக்கு காரணமா இருந்ததே நீங்க தான். எங்க உறவுக்கு முன்னோடியா இருந்த உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் விருந்து கொடுக்கலன்னா எங்க மேரேஜ்ல ஒரு நிறைவே இருக்காது. என்ன, அதனாலதான் உங்க 4 பேரையும் லெட்டர் போட்டு வர வச்சேன். அதுக்கு இப்படியாப்பா எங்களை மிரட்டுறது? ஆமா, நான் அனுபவிச்ச கஷ்டத்துல கொஞ்சமாவது நீங்க எல்லாம் அனுபவிக்கணும்னு தான் இப்படி எல்லாம் செஞ்சேன். இனிமே நீங்க எல்லாம் என்ன ஒரு ஏமாளின்னு நினைக்க கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் உங்களை பழி வாங்கினேன். இவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, இவங்க என்னுடைய மாமியார், மச்சான், தங்கச்சி, எல்லாரும் நல்லா இருக்காங்க. இப்பதான் எனக்கு மறு ஜென்மம் கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்ப நான் எங்க இருக்கேன்? சொர்க்கத்திலயா நரகத்திலயா? சொர்க்கத்துலதான்.
அப்படின்னா நான் இன்னும் சாகலையா? இல்லப்பா, யாரும் சாகல, யாரும் சாக போறதும் இல்ல. இனிமே நாம எல்லாரும் ஒரே குடும்பமா வாழ போறோம். அப்படின்னா இன்னும் 2 பாட்டில் தர குடி, நல்லா புரியும். வாங்க வாங்க. Come on. இப்படி திரும்பு. Come on, guys. Come on. ஏய் வாடா.